வணக்கம் நண்பர்களே. இந்த நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் இன்றைய பகுதியில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறாரா? அதிமுகவின் பூத் மறுசீரமைப்பு வெறும் கண்துடைப்பா? பொன்முடியை வைத்து மற்ற சீனியர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கிறாரா திரு ஸ்டாலின்? இது குறித்துதான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் நாம் அலசப் போகிறோம். தனது பதவிக்காலம் தாண்டியும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திரு KS அழகிரி இயங்கி வந்தார். அவருக்கு அடுத்து யார் தலைவர் அப்படிங்கிற மிகப்பெரிய ரேஸ் இருந்தது. அவர் காலத்துல தான் திமுக கூட்டணி வலுவா அமைக்கப்பட்டு பல தேர்தலில் வெற்றியும் கண்டார்கள். அவரை தொடர்ந்து அந்த இடத்தில் யார் அப்படிங்கிற மிக கேள்வி இருந்த நேரத்தில் தான் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றார். அவர் தலைவராக பொறுப்பேற்ற சமயத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். திமுக திராவிட மாடல் ஆட்சி என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்ட நேரத்தில் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றவுடன் செல்வ பெருந்தகை சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்றார். மறைமுகமாக கூட்டணி கட்சிகளின் தோல் மேல் ஏறி எத்தனை நாள் நாம் சவாரி செய்ய போகிறோம், நமது கட்சி தேசிய கட்சி, நமக்கென்று தனி கொள்கை இருக்கிறது, நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, அதையெல்லாம் உணர்ந்து நமது கட்சிக்காக முதலில் வேலை செய்ய வேண்டும் என்று கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற ஆரம்ப காலகட்டங்களில் செல்வ பெருந்தகை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பரவாயில்லையே, அந்த கட்சியின் வளர்க்கக்கூடிய தலைவராக ஒருவர் வந்திருக்கிறார் என்று ஆரம்பத்தில் பெருமை பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்களே இவர் என்ன திமுகவின் மற்றொரு அமைப்பா அல்லது திமுகவின் ஒரு பி டீமா அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அணிப்பிரிவை தலைவரா அப்படிங்கிற அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, எதிர்க்கட்சிகள் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு திமுகவை விட காட்டமாகவும் அவர்களை முந்திக் கொண்டும் அதற்கு பதில் கொடுப்பவராக திரு செல்வ பெருந்தகை இருக்கிறார். இது மட்டும் காரணமல்ல, திரு செல்வ பெருந்தகை மீது அடுக்கடுக்கான புகார்கள் தொடர்ந்து சமீப நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றன. இதோடு இங்கிருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வாரம் ஒரு முறை டெல்லிக்கு செல்வ பெருந்தகை குறித்தான புகார் பட்டியலையும் அனுப்பி வருகிறார்கள். இது போன்ற காரணங்களால் 2026 தேர்தலை திரு செல்வ பெருந்தகை வைத்தே காங்கிரஸ் நடத்தி விடலாமா அல்லது அவருக்கு மாற்று யோசிக்கலாமா என்கிற ஆலோசனை தற்போது காங்கிரசுக்குள் எழுந்திருக்கிறது. கோஷ்டி பூசல் நிறைந்த ஒரு கட்சியாக காங்கிரஸ் தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் நீட்சியாக தான் தற்போதும் ஒரு கோஷ்டி பூசலின் உச்சமாக திரு செல்வ பெருந்தகையை மாற்றும் அளவிற்கு தொடர்ந்து புகார்கள் டெல்லிக்கு இங்கிருக்கும் மிக மூத்த தலைவர்களாலும் டெல்லி தலைமைக்கு நெருக்கமானவர்களாலும் அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் செல்வ பெருந்தகைக்கு மாற்றாக அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் யார்? தற்போது வரை 3 பேர் ரேஸில் இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். அதன்படி திருவள்ளூர் எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில், அடுத்ததாக திரு ப. சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரம், அடுத்தபடியாக கரூர் எம்பியான ஜோதிமணி, இவர்கள் மூவரும் அடுத்த காங்கிரஸ் தலைவருக்கான ரேஸில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இதில் தனது தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம் காய் நகர்த்தி கொண்டிருந்தாலும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக திரு சசிகாந்த் செந்தில் இருப்பதால் அவருக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதோடு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தமிழகத்திலும் அந்த தொகுதியிலும் பரவலாக சுற்றி வந்த ஜோதிமணி விரைவில் ஒரு முக்கிய பொறுப்பு வாங்கிய பிறகே தமிழகத்திற்கு முழு வீச்சோடு வேலை செய்வேன் என்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார் ஜோதிமணி. ஆக செல்வ பெருந்தகைக்கு அடுத்து யார் தலைவர் என்கிற ரேஸில் ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் இருக்கிறார்கள். அதிமுக பொறுத்தவரை நேற்றைக்கு பூத் மறுசீரமைப்புக்கான ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள், பொறுப்பாளர்களையும் நியமித்திருந்தார்கள். அதிலேயும் ஒரு விமர்சனம் அமைக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் அதிமுகவில் கலகக்குரலை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் பெயர் இடம்பெறவில்லை என்று. ஆனால் அதில் திரு செங்கோட்டையன் பெயர் மட்டுமல்ல, திரு வேலுமணி, திரு ஜெயக்குமார் போன்ற முக்கிய நிர்வாகிகளின் பெயரும் இல்லை. காரணம் கேட்டால் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது மாவட்ட பூத் கமிட்டி மறுசீரமைப்பதற்கான அமைக்கப்பட்ட குழுவே தான் தவிர இதில் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் எப்படி மற்றொரு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்க முடியும்? இதில் எந்த ஒரு மாவட்ட செயலாளர்களும் கிடையாது. இவர்கள் ஒரு அணி சார்ந்தவர்களோ அல்லது கட்சியின் மாநில அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களையே இதற்கான பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இதே பூத் கமிட்டி மறுசீரமைப்பு என்பது 2024 தேர்தல் சமயத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதில் எந்த ஒரு மாறுபாடும் நடக்கவில்லை. தற்போது 2026 ஆண்டு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதிமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக பூத் கமிட்டி சரி செய்வதற்காகவும் மறுசீரமைப்பு குழு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்று 2024 தேர்தல் சமயத்தில் கொண்டு வரப்பட்ட போதும் அந்த நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடத்தப்படவில்லை. காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், திரு வேலுமணி அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத் கமிட்டியை எப்படி நம்ம போய் மாற்ற முடியும், அங்க இருக்கவங்களை எப்படி நம்ம சரி கட்ட முடியும், இதே போலதான் மற்ற மாவட்டங்களில் மூத்த தலைவர்களின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டியை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க இருந்தது. தற்போது திமுகவை விட ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் இந்த பூத் கமிட்டி மறுசீரமைப்பு என்பது சரி செய்யவில்லை என்றால் 2026 ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அது கேள்விக்குறியாக இருக்கும். இவர்களுக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல் சச்சரவுகளை எல்லாம் சரி செய்துவிட்டு பூத் கமிட்டியை வலுவாக அமைத்தால் அதிமுகவின் கட்டமைப்பு இன்னும் வலுவாக அமையும் என்பது அதிமுகவில் எழுதியிருக்கும் மிகப்பெரிய குரலாக இருக்கிறது. சமீபத்தில் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான மிகப்பெரிய மாற்றம்
ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாற்றங்கள் திமுகவில் இருக்கிறது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் மாவட்ட செயலாளர்களுக்கான மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் 3 தொகுதிகள் இருக்கும். ஆனால் சென்னை எடுத்துக்கொண்டோம் என்றால் திரு சேகர்பாபுக்கு 6 தொகுதியும், திரு மா சுப்பிரமணியத்துக்கு 5 தொகுதியும், திரு தாமோ அன்பரசனுக்கு 6 தொகுதியும் வைத்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து மாவட்டங்களை பிரித்து இளைஞர்களுக்கு கொடுப்பதற்காக தற்போது திமுக ஆயத்தமாகி வருகிறது. அப்படிதான் இதற்கு முன்பும் அறிவிக்க பட்டியலில் சீனியர்களிடமிருந்து சில மாவட்டங்கள் பிரித்து இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக திரு பொன்முடி கட்டுப்பாட்டில் இருந்த விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து திரு லட்சுமணன் அவருக்கு வழங்கப்பட்டது. இது குறித்து திரு பொன்முடி திரு ஸ்டாலினிடம் பேசிய போது அது குறித்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இனிமேல் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை சீனியர்களுக்கு அடித்திருக்கிறார் திரு ஸ்டாலின். அதன்படி பல சீனியர்கள் வைத்துள்ள மாவட்டங்களை இளைஞர்களுக்கு வழங்குவதற்காக தற்போது நடவடிக்கைகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப அவர்களது கட்சி கட்டமைப்பை மாற்றி வருவதுதான் அவருடைய இயல்பாக இருக்கிறது. அதன்படி தற்போது சீனியர்களிடம் இருக்கும் மாவட்டங்களை பிரித்து இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் போது அடுத்த தலைமுறை திமுகவை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிறது. இதை கருத்தில் கொண்டே அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. திரு பொன்முடி தெரிவித்த எதிர்ப்பே அறிவாலய வட்டாரத்தில் எதிரொலிக்காத நிலையில் மற்ற சீனியர்களின் நிலை என்ன அப்படிங்கிற மிக ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அமைச்சர் சேகர்பாபு கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த தொகுதிகளை பிரித்து எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பரந்தாமனுக்கு வழங்கலாம் என்கிற பேச்சுவார்த்தையும் அடிபடுகிறது. எந்த மாற்றம் செய்தாலும் கட்சி நன்மைக்கே என்கிற ஒரு முடிவுக்கு இருக்கக்கூடிய திரு பொன்முடியை வைத்து பல சீனியர்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்திருக்கிறார் திரு ஸ்டாலின். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் டைமோடு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.